Hey dear children, good morning to all. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? I hope that you all are happy, healthy and completely safe. Yes, today I have given you social class and last Monday evening afternoon classல உங்களுக்கு நான் Unit 3 start பண்ணியிருந்தேன். ஞாபகம் இருக்குல்ல எல்லாருக்கும்? So, என்னோட kind information to parents, please பேரண்ட்ஸ் அவங்கள பார்ட் 1 வீடியோ நல்ல மாதிரி கவனிக்க வச்சதுக்கு அப்புறம் மட்டும்தான் நீங்கள் பார்ட் 2 வீடியோவை அவங்கள கவனிக்க வைக்கணும். பார்ட் 1 வீடியோவில் இதோட கண்டினியூஷன் இப்போ நம்ம எடுக்க போகிற செக்மெண்ட் அதோட கண்டினியூட்டி கரெக்டாக கிடைக்கணும்னா பார்ட் 1 நல்லா புரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு பார்ட் 2 ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அ வெரி கைண்ட் ரெக்வெசிஷன் டு பேரண்ட்ஸ், ப்ளீஸ் மேக் தம் watch the part 1 video only then. இது வேற எந்த லெசனுக்கும் இந்த அளவுக்கு நான் ரெக்வெஸ்டேஷன் கொடுத்ததில்ல, பிகாஸ் திஸ் இஸ் டஃப். நம்ம அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அவங்க உட்காந்து கேட்க வைக்கிறதுக்கு கஷ்டம். நார்மலி நான் 3rd ஸ்டாண்டர்ட் பேரண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் பேர்கிட்ட கால் பண்ணி கேட்ட போதே சொன்னாங்க, சோஷியல் வீடியோஸ்னாலே அவங்க கொஞ்சம் உட்காந்து கேட்கறதுக்கு, பிகாஸ் இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு லைஃப். இது வரைக்கும் அவங்க அந்த பப்ளிக் வாய்ஸான இல்லை சாங்சுவரிஸ் பற்றி அந்தந்த பெரிய டாபிக்ஸ் பற்றி டே டு டே லைஃப்பில் அவங்க பார்க்குற விஷயங்கள் இல்லை நம்ம சோஷியலில் இந்த டேர்மில் படித்தது. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் அப்ரோச் பண்ணி படிக்க கஷ்டம். அதனால மை கைண்ட் ரிக்வெஸ்டேஷன், தயவு செஞ்சு அவங்கள பார்ட் 1 வீடியோ கவனிக்க வச்சதுக்கு அப்புறம் மட்டும்தான் இந்த பார்ட் 2 வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ண வைக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸோட ஆன்சர் கீ இதோட ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் யூஸிங் த ஹின்ஸ் தான் இது. அண்ட் இது அந்த ஹின்ஸ் இல்லாமலே நம்ம ஜஸ்ட் அதை பார்க்கும்போதே ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட், யார் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு மாவட்டத்தினுடைய நிர்வாக பொறுப்பு, தலைமை பொறுப்பு எடுக்கிறது யாரு? கலெக்டர் இல்லையா? ஸோ ஓஓ இது OLO இதான் மிஸ்ஸிங் லெட்டர். ஸோ ஃபுல்லாக எடுக்கும்போது COLLECTOR கலெக்டர். மெயின்டைன்ஸ் லா அண்ட் ஆர்டர், லா இன் இல்லை, லா அண்ட் ஆர்டர். ஓகே, லா அண்ட் ஆர்டர் யார் மெயின்டைன் பண்ணுறாங்க? போலீஸ். ஓகே, தென் அதில் எது மிஸ்ஸிங்? OIE. தென் அட்வைசஸ் ஆன் ஹெல்த், யார் நமக்கு ஹெல்த் சம்பந்தமான அட்வைசஸ் கொடுப்பாங்க? மெடிக்கல் அட்வைசஸ் கொடுக்கக்கூடியது டாக்டர். ஸோ அதில் 2 O மிஸ்ஸிங் அண்ட் T இஸ் ஆல்சோ மிஸ்ஸிங் இல்லையா? DOC, TO மிஸ்ஸிங். ஏன்னா TO கொஞ்சம் அந்த பிளாங்க் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதுலேருந்தே நம்ம கரெக்டாக எழுதணும். DOCTOR டாக்டர். டீச்சர்ஸ் மொராலிட்டி, யார் மாரல் வேல்யூஸ் அண்ட் எல்லா வேல்யூஸ் பற்றி மொராலிட்டி டீச் பண்ணுறது யார்? டீச்சர்ஸ் இல்லையா? ஸோ அதுலேயும் அதே மாதிரி தான் EA மிஸ்ஸாக இருக்குது, அந்த பிளாங்க் கொஞ்சம் பெருசு, டு டீச்சர். ஸோ டீச்சர்ஸ்னு இங்கே வந்தாச்சு, ஈஸியாக அந்த ஹிண்ட் வச்சே நம்ம அந்த பிளாங்கை ஃபில் பண்ணலாம். ஓகே, ஸோ இது மெயின்டைன்ஸ் லா இன் இல்லை, லா அண்ட் ஆர்டர். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் தட் அண்ட் ரைட் இட். சாரி. ஓகே, சரி. இனி டுடேஸ் டாபிக் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோவில் என்ன படித்தோம் ஞாபகம் இருக்கா? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அதாவது அப்பாவும் காவேரியும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ காவேரி வந்து டிவியில் கலெக்டர் வந்து இப்படி ஆர்டர் கொடுக்குறாங்க, ஹெவி ரெயின்னால, கனத்த மழையினால கொஞ்ச நாள் ஸ்கூல் க்ளோஸில் தான் இருக்கும் அடுத்த அறிவிப்பு வரும் வரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பற்றி கேட்கும்போது தான் இந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எப்படி எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணுறாங்க, அதை அந்த கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக எவ்வளவு டிபார்ட்மெண்ட்ஸ், எவ்வளவு துறைகள் வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது, அண்ட் அந்தந்த துறைக்கு அந்தந்த டெசிக்னேஷனில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ், நம்ம டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ், அப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரி நிறைய படிச்சாச்சு. ஞாபகம் இருக்கா? ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் இருக்கக்கூடிய துறைகள், டிபார்ட்மெண்ட்ஸில் ஃபங்க்ஷனிங்காக இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்ஸோட ஹையஸ்ட் டெசிக்னேஷனில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் பற்றியும் நம்ம படித்தோம். டு நோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ கொடுத்துருந்தது பார்த்தீங்களா? 2 பேஜஸில் ஒரு ஃபோட்டோ கொடுத்துருந்தது, 2 பேஜஸோட 2 ஃபோட்டோஸ் அப்டேட் ஆயிருந்தது. அது கண்டிப்பாக 1 மார்க்குக்கு வரும், ஏன்னா பின்னாடியே உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் பற்றி கொஷினும் இருக்குது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய, ஜஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்
இல்ல டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு நம்ம படிச்சா புரியாது. அவங்க எந்த துறையோட ஹெட்டா இருக்காங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் கொஞ்சம் கூட ஈஸியா புரியும். அதனாலதான் அந்த ஸ்பெஷல் அடிஷ்னல் நோட்ஸ் கொடுத்தேன். அந்த அடிஷ்னல் நோட்ஸ் தயவு செஞ்சு எல்லாரும் நோட் புக்ல எழுதி எடுத்திருப்பீங்க நம்புறேன். ஸோ அந்த நோட் புக்ல எழுதி எடுத்து படிச்சு 1 மார்க்குக்கு கேட்கும்போது நீங்க எழுதணும். ஓகே, சரி. ஸோ அதை கண்டினியூ பண்ணி நம்ம படிக்க போறோம். இன்னும் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் அவங்க எல்லாம் லா அண்ட் ஆர்டர் எப்படி வந்து பாதுகாக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் நம்ம படிச்சோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த யூனிட், சாரி இந்த டாபிக். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்ல ஆல்ரெடி நம்ம எப்படி டிஸ்ட்ரிக்ட் ஃபங்க்ஷன் ஆகுதுன்றத பத்தி படிச்சோம். டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் பத்தியும் நம்ம படிச்சோம். எப்படி டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்ல இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் பத்தியே இருக்கு. ஆனா உங்க புக்ல டிபார்ட்மெண்ட்ஸ் பத்தி கம்மியா இருக்கு. அதனாலதான் டீச்சர் அந்த அடிஷ்னல் நோட்ஸ் கொடுத்தது. பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு ஏன் அந்த அடிஷ்னல் நோட்ஸ் கொடுத்துருக்கேன்னு. அவங்களோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்ல டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனா புக்ல அதுல ஸ்பெஷலைஸ்டா டிபார்ட்மெண்ட்ஸ் பத்தி சொல்லல. ஸோ அதனாலதான் நான் அது டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்னா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் மருத்துவத்துறை. சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் டேக்ஸ் கேர் ஆஃப் த போலீஸ் டிபார்ட்மெண்ட், தட் இஸ் காவல்துறை. டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து வனத்துறை இல்லையா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட், தட் இஸ் கல்வித்துறை. ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், வருவாய்த்துறை. ஸோ அதெல்லாம் பத்தி படிச்சோம். இன்னைக்கு நம்ம படிக்க போறது திஸ் ஒன் டாபிக் தான், நோ த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ். இன்னைக்குள்ள பாடத்துல பெருசா கொஸ்டின், அதாவது நம்ம டீட்டெயில்டா பார்க்கக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல பெரிய கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் பேக்ல இல்ல. ஸோ எந்த அளவுக்கு உங்களால புரிஞ்சுக்க முடியுதுங்கிறத வச்சு நீங்க கொஞ்சம் மனசிலாக்கி படிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, இட்ஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட் ஆஸ் பார்ட் 1, பட் தென் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ காவேரி கண்டினியூ பண்றாங்க. காவேரியும் அப்பாவும் உங்களோட கன்வர்சேஷனை. காவேரி, Dad, how is a district collector selected? அப்ப எப்படி ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட ஆட்சியரை எப்படி அவங்க செலக்ட் பண்றாங்க? இப்போ நம்மளோட டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் யாரு சொன்ன? மிஸ்டர் அரவிந்த் IAS இல்லையா? ஸோ அப்போ எப்படி இதை வந்து நியமனம் செய்யறாங்க, எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்னு. அப்பா அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? இந்த கொஸ்டின் பின்னாடி இருக்கு, ஸோ ப்ராப்பரா கவனிச்சுக்கோங்க. ஸோ இந்த கலெக்டர்ஸ் எல்லாருமே IAS தேர்வு கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். ஸோ அந்த இந்திய நாட்டினுடைய நிர்வாக பொறுப்பினுடைய அந்த நிர்வாக திட்டம் பற்றி அவங்க படிச்சு IAS எக்ஸாம் எழுதுவாங்க. அந்த IAS எக்ஸாம் வந்து அப்ரூவல் பண்றதெல்லாம் UPSC, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். UPSC எக்ஸாம், TNPSC எக்ஸாம் எல்லாம் ஒருவேளை நியூஸ்ல நீங்க கேட்டிருப்பீங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் ஹெவி டாபிக் தான். பேரண்ட்ஸ் கொஞ்சம் அவங்கள கைடன்ஸ் பண்ணுங்க, ப்ளீஸ் ஹெல்ப் தம். ஸோ அந்த மாதிரி இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எல்லாம் எழுதும்போது IAS, IPS இதுக்கெல்லாம் இப்போ போலீஸ்ல சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸோ இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பெரிய ஆஃபீஸர்ஸ் DIG அப்படியெல்லாம் சொல்றோம் இல்லையா, ஸோ டைரக்டர் இன் ஜெனரல். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஹையர் டெசிக்னேஷன்ல இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் வந்து IPS எக்ஸாம் எழுதுவாங்க. கலெக்டர்ஸ் வந்து IAS எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ அப்படி இந்த UPSC ஓட எக்ஸாம் IAS தேர்வு, UPSC நடத்தக்கூடிய IAS தேர்வு எழுதி அந்த தேர்வுல வெற்றி பெறவங்க, ரெக்ரூட் பண்ணப்படுறவங்க IAS ஆபீசர்ஸ் ஆவாங்க. அதுல இருந்து யாரையாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் அவங்களோட மார்க்ஸ். அந்த எக்ஸாம் மட்டும் இல்ல, அவங்களுக்கு நிறைய என்ன அந்த இன்டர்வியூ இருக்கும், குரூப் டிஸ்கஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் பத்தி உங்களுக்கு இப்ப தெரிய வேண்டாம். ஸோ அந்த IAS முழுமையான அந்த தேர்வுல தேர்ச்சி பெற்று நல்ல ஒரு அவுட்கமோட வரக்கூடிய IAS ஆபீசர்ஸை வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயா வந்து நியமிப்பாங்க. அப்படிதான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை வந்து அப்பாயிண்ட் பண்றது இல்ல செலக்ட் பண்றது. புரிஞ்சுதா? அப்ப IAS ஆபீசர்ஸ் எப்படி ரெக்ரூட் பண்ணப்படுறாங்க? IAS தேர்வு, UPSC கண்டக்ட் பண்ற IAS தேர்வு எழுதி இல்லையா? ஸோ அந்த IAS ஆபீசர்ஸ் ஆர் ரெக்ரூட்டட் பை UPSC. UPSCனா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் UPSC. ஓகே, புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இந்த UPSC
எழுதி அந்த ஐஏஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆள் சேர்க்கக்கூடியவங்க தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். ஐஏஎஸ் தேர்வு எழுதி யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற ஐஏஎஸ் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறவங்க தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் அப்பாயிண்ட் ஆகுறாங்க, நியமிக்கப்படுறாங்க. Okay, so IAS officers are recruited by UPSC, Union Public Service Commission. These IAS officers are appointed as district collectors. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது புரிஞ்சு படிங்க, மனப்பாடம். ஏன்னா இது இவ்வளவும் அந்த கொஸ்டின் ஆன்சர்ல இருக்கு. ஸோ அதை புரிஞ்சு படிங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து யூபிஎஸ்சியோட தேர்வு, அதாவது ஐஏஎஸ் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள். இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா அப்பாயிண்ட் செய்யப்படுறாங்க, நியமனம் செய்யப்படுறாங்க. Okay, IAS officers are recruited. See the spelling, RECRUITED, recruited. Okay, recruited means அந்த ஆள் எடுக்கிறது, ஆள் சேர்ப்பது. ரெக்ரூட்மெண்ட் கோயிங் ஆன் எல்லாம் பேப்பர்ஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அப்படின்னு என்ன, இந்த மாதிரி இன்டர்வியூ அல்லது வந்து அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நியமிக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஆளை வந்து எடுப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான். ஸோ இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ரெக்ரூட் செய்யப்படுறது யூபிஎஸ்சியில். எப்படி ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி இல்லையா யூபிஎஸ்சினால. அண்ட் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸாக நியமனம் செய்யப்படுறாங்க. ஓகே தானே. ஸோ அது நல்லா படிச்சுக்கோங்க. இதுதான் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதோட மெயின் அத்தாரிட்டியான பிளேஸ் தான் இது. ஸோ அதோட ஜஸ்ட் ஃபோட்டோ நான் அப்படி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட், district educational officers office monitors educational and administrative activities in the district. அதாவது DEO ஆஃபீஸ் ன்னு சொல்லுவோம். DEO ஆஃபீஸ் நம்மளோட இது பார்த்தீங்கன்னா நம்மளோட கன்சர்ன் வந்து டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸ் வந்து தக்கலையில் இருக்கு. ஓகே, ஸோ இப்படி இருக்கு பிஇஓ, டிஇஓ, சிஇஓ. அதில் சிஇஓ தான் அந்த டிஸ்ட்ரிக்டோட ஹையஸ்ட். நம்ம படிச்சுட்டோம், சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் தான் அந்த டிஸ்ட்ரிக்டோட ஹையஸ்ட் அத்தாரிட்டி, அது ஹையஸ்ட் பவரில் அந்த கல்வித்துறையை பார்த்துக்கக்கூடிய ஹெட். அப்போ இந்த டிஇஓ தான் ஒரு டிஸ்ட்ரிக்டோட எஜுகேஷனல், அதாவது கல்வி மற்றும் கல்வி சம்பந்தப்பட்ட நிர்வாக பொறுப்பை வந்து நிர்வாக சம்பந்தமான விஷயங்களை வந்து பார்த்துக்கிறவங்க. இது ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க, அவ்வளோ போதும். Let us know Tamil Nadu Public Service Commission is recruited. The Tamil Nadu Public Service Commission is recruited the states recruits the states public service, மக்கள் சேவை செய்யக்கூடிய பணியாளர்களை, அதாவது ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு மக்கள் சேவைக்கு மக்களோட க்ளோஸ் சர்வீஸ் செய்யறதுக்காக பப்ளிக் சர்வீஸ் பர்சனல்ஸ் இருப்பாங்க. பர்சனல்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ண. இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட், அப்படியெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல மக்களுக்கு க்ளோஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஞ்சம் மக்கள் சேவை புரியக்கூடிய கொஞ்சம் பணியாளர்கள் இருப்பாங்க. ஸோ அது வந்து ரெக்ரூட் பண்றது இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகே, சரி, அது எல்லாம் ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க, இதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் த நாலேஜ். ஓகே, எனிவேஸ், சரி, இனி அடுத்த பேஜ் பாருங்க. டேட் கேன் யூ டெல் மீ. இதுல எல்லாம் 1 மார்க் வராது, அதனால நீங்க கவலைப்படாதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ்ல போய் எடுத்திருக்காங்க. எனிவேஸ், இது இந்த வயசுல தெரியறது தப்பெல்லாம் இல்லை. இந்த வயசுல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் மெச்சூரிட்டி அதிகம் வரும். தட் இஸ் குட் ஒன்லி, விச் டெவலப்ஸ் அ குட் சிவிக் சென்ஸ் இன் யூ. ஸோ அதனாலதான் இந்த டாபிக்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. நோ இஷ்யூஸ், தெரிஞ்ச மாதிரி படிங்க. இப்போ இன்னைக்கு எடுத்த இதுல எல்லாம் 1 மார்க் இல்லை, ஸோ அதனால கவலைப்படாதீங்க. காவேரி, டேட் கேன் யூ டெல் மீ மோர் அபவுட் தென். அப்பா அடுத்த பேஜ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபிளிப் ஓவர் த பேஜ் 104. டேட் கேன் யூ டெல் மீ மோர் அபவுட் தெம். யாரை பத்தி? இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸை பத்தி இவ்வளவு தூரம் பேசுறீங்களே, இன்னும் என்னென்ன டேட் அவங்கள பத்தி கொஞ்சம் கூட எனக்கு அதிகமா சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு. அப்பா என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? அப்பா இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பொறுப்புகள், இல்லை அவருக்கு அதிகமா இருக்கக்கூடிய அந்த வேலைகளையோ பொறுப்புகளையோ பற்றி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஃபாதர் பாயிண்ட் பை பாயிண்டா சொல்றாரு. 1 2 3 4 5 6.
1 2 3 4 5 6 6 பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க முடிஞ்ச வரைக்கும் I'll try to explain it well. Okay. Father, district collector is the head of revenue department. Revenue department வருவாய் துறையோட மெயின், அதாவது ரீஜனல் டிவிஷன் ஆஃபீஸர், ரெவென்யூ டிவிஷன் ஆஃபீஸர் இருக்காங்க. பட் அதோட மெயின், ஏன்னா வருவாய் ஒரு டிஸ்ட்ரிக்டோட வருவாய் இன்கம், அதோட ரெவென்யூ எவ்வளவுன்னு தெரிஞ்சாதான் அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் அதை வந்து எப்படி நடத்தணும், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ போடலாம், இந்த டிபார்ட்மெண்ட் அப்படி நம்ம வந்து எப்படி நம்ம வீட்டில் வந்து சேவிங்ஸ், இன்கம், எக்ஸ்பென்ஸ் எல்லாம், எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் நம்ம பார்ட் 1 டேர்ம் 1ல ஃபர்ஸ்ட் லெசன்ல படித்தோம். அதே மாதிரி ஒரு மாவட்டத்தினுடைய வருவாய் தெரிஞ்சாதான் அந்த மாவட்டத்தை நல்வழி நடத்த முடியும் இல்லையா? ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் அந்த மெயின் பொறுப்பை எடுத்துக்கிறாரு, ரெவென்யூ டிபார்ட்மெண்டோட மெயின் ஹெட். ஓகே, சரி. எப்படியும் இந்த ரெவென்யூ ஆஃபீஸரா இருந்தாலும் இல்லை ஃபாரஸ்ட் ஆஃபீஸரா இருந்தாலும் இவங்க எல்லாம் யாருக்கு டைரக்டா ரிப்போர்ட் பண்ணணும், யாரோட அண்டர்ல தான் ஒர்க் பண்றாங்க, யாரோட சபார்டினேட்ஸ்? இவங்க எல்லாருமே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட சபார்டினேட்ஸ். இங்க எல்லாரும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்னதான் ரெவென்யூ, அதாவது சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸராக இருந்தாலும், ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருந்தாலும், டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸராக இருந்தாலும், சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸாக இருந்தாலும், இவங்க எல்லாம் டைரக்ட்லி ரிப்போர்ட்டிங் டு கலெக்டர். ஸோ கலெக்டரோட அண்டரில் தான், மாவட்ட ஆட்சியரோட கீழ் அதிகாரிகள் தான் இவங்க. அந்தந்த எதுக்காக அப்படி துறையா பிரிச்சு அப்படி கொடுத்துருக்காங்கன்னா, கலெக்டரோட வேலையை கொஞ்சம் கூட ஈஸியர் ஆக்குறதுக்கு. ஏன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட் அந்தந்த சார்ட் அவுட் பண்ணி இவங்க எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்கன்னா கரெக்டா கலெக்டர் வழி நடத்துவாங்க நிர்வாகத்தை. ஓகே, ஸோ அதனால இதோட மெயின் ஹெட், அதாவது ரெவென்யூவோட மெயின் ஹெட்டா வரக்கூடியவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். ரெவென்யூ மீன்ஸ் விச் துறை? வருவாய்த்துறை. ஒரு மாவட்டத்துக்கு எவ்வளவு இன்கம், வருவாய் வருகிறது என்று பார்க்கக்கூடியவங்க. சரியா? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், நெக்ஸ்ட் பாயிண்ட், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சீக்ஸ் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் த போலீஸ் ஃபோர்ஸ் டு மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர் இன் த டிஸ்ட்ரிக்ட். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம், ஒரு கொஸ்டினா கூட நீங்க படிச்சிருக்கீங்க. லா அண்ட் ஆர்டர் யாரு மெயின்டைன் பண்றாங்க? த என்டையர் போலீஸ் ஃபோர்ஸ். அது கான்ஸ்டபிளா இருக்கட்டும், இன்ஸ்பெக்டர்ஸா இருக்கட்டும், சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ், டிஐஜி, ஏஎஸ்பி, எல்லாருமே, அந்த கம்ப்ளீட் போலீஸ் படையுமே ஒரு நாட்டினுடைய சட்ட ஒழுங்க பாதுகாக்கிறாங்க. அப்படிதானே? ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் கண்டிப்பா சட்ட ஒழுங்கு படிதான் நம்ம மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நடக்குதாங்கிறத பொறுப்பெடுத்து பார்த்துக்கணும். ஸோ அந்த அசிஸ்டன்ஸ், அந்த உதவியை வந்து எங்க இருந்து பெறாரு? இந்த போலீஸ் ஃபோர்ஸ் கிட்ட இருந்து பெற்றுக்கொள்கிறாரு. ஓகே, ஸோ தென் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ், சூப்பரிண்டென்டென்ட், say superintendent of police follows the order of district collector. நான் சொன்னேன், கிட்டத்தட்ட சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸும் சரி, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் சரி, டெசிக்னேஷன் வைஸ் கிட்டத்தட்ட சேம் பொசிஷன் இருந்தாலும் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் ஆல்சோ இஸ் டைரக்ட்லி ரிப்போர்ட்டிங் டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஸோ அவர் கூட ஒரு சபார்டினேட் மாதிரி தான். ஸோ சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் வந்து he will follow the orders of district collector. district collector வந்து போடக்கூடிய உத்தரவுகளை பின்பற்ற வேண்டிய வேலை சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எங்கேயாவது வந்து ஏதாவது பிரச்சனை நடக்குது, அப்போ அந்த செக்மெண்ட்லேயே வந்து ஹேண்டில் பண்ண முடிஞ்சுதா ஹேண்டில் பண்ணுவாங்க. இல்லை ரொம்ப ஹை ஹேண்டடா அந்த பிரச்சனை போகுது, கொஞ்சம் அந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் பெருசா அனலைஸ் பண்ணி யோசிச்சுதான் அந்த ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அந்த உத்தரவை போடுவாரு. அதை வந்து பின்பற்றி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் வந்து டிசிஷன்ஸ் எடுக்கலாம். ஓகே, சரி. தே இன்ஃபார்ம் district collector time to time about the law and order of the district. ஒரு நாட்டினுடைய சட்டம் மற்றும் ஒழுங்கு வந்து ஒவ்வொரு நேரத்துக்கும், இந்த இடத்துல எங்க எதுவும் பிரச்சனை இல்லை, இந்த இடத்துல கொஞ்சம் இந்த ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, ஸோ அப்படின்னு டைரக்டா இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் இவங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட. ஸோ இந்த என்டையர் போலீஸ் ஃபோர்ஸோ இல்லை யார் வந்து ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி, அவங்க வந்து கரெக்டா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு நேரத்துக்கு நேரம் சரியா இந்த சட்ட ஒழுங்கு பற்றின அந்த இன்ஃபர்மேஷன்ஸை
டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு தெரியப்படுத்துவாங்க. ஓகே, சரி. இனி district collector also supervises local bodies like district board, village panchayat, municipal committees. அதாவது district collector இந்த வேலைகள் மட்டும் இல்ல, அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்டோட ஹெட்டா இருக்கிறாரு, அண்ட் கொஞ்சம் லா அண்ட் ஆர்டர் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை வந்து போலீஸ் ஃபோர்ஸ் கிட்ட இருந்து அவங்க அசிஸ்ட் பண்ணி அவங்க எடுத்துக்கிறாரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அதே மாதிரி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் வந்து எப்பவுமே கலெக்டரோட ஆர்டர்ஸ் உத்தரவுகளை தான் பின்பற்ற வேண்டும். அந்த மாதிரி எல்லா டியூட்டிஸ், இந்த பொறுப்புகள் தவிர்த்து வேற என்ன இருக்கு? அது மட்டும் இல்ல, அவர் சூப்பர்வைஸ் பண்றாரு, அவரு மேற்பார்வை பார்க்கக்கூடிய லோக்கல் பாடிஸ் எது? லோக்கல் பாடிஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் போர்டு, மாவட்ட வாரியம்னு சொல்லுவாங்க. வில்லேஜ் பஞ்சாயத் பற்றி ஆல்ரெடி யூனிட் 3ல நம்ம படிச்சிருக்கோம், அப்படிதானே? டேர்ம் 1. ஸோ பஞ்சாயத்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, முனிசிபாலிட்டினா என்னன்னு தெரியும். ஸோ முனிசிபல் கமிட்டிஸ், அதே மாதிரி வில்லேஜ் பஞ்சாயத், இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடியது யாரு? சூப்பர்வைஸ், மேற்பார்வை பார்க்கக்கூடியவர் யார்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஸோ இந்த லோக்கல் பாடிஸ், அது வந்து மாவட்ட வாரியம், வில்லேஜ் போர்டா இருக்கட்டும், இல்லை வில்லேஜ் பஞ்சாயத்து, அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பஞ்சாயத்து கீழே இருந்தா பஞ்சாயத்தோட மெயின் இதை வந்து பார்க்கக்கூடியது கலெக்டர் தான். அதே மாதிரி முனிசிபல் கமிட்டிஸ், முனிசிபாலிட்டியா இருந்தா அந்த முனிசிபல் கமிட்டிஸோட மேஜரான மேற்பார்வை, அதை வந்து அதுவும் துறைகள் மாதிரி தான். அதுக்கு வந்து வில்லேஜ் பிரசிடென்ட் இருப்பாங்க, நம்ம படிச்சோம். லோக்கல் மெம்பர்ஸ் இருப்பாங்க, எவ்வளவு மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணலாம், 28 to 30 மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம படிச்சோம் ஆல்ரெடி. ஸோ அங்கேயும் இருக்காங்க, நிர்வாக பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் சூப்பர்வைஸ் பண்ணக்கூடியது யாரு? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ அந்த பொறுப்பையும் ஏற்று நடத்த வேண்டும். அதே மாதிரி prompt actions during natural disaster are taken by the district collector. அதாவது இயற்கை சீற்றம், இப்போ வந்து ஃப்ளட்டா இருக்கலாம், எர்த்குவேக், பூகம்பம் வரலாம், இல்ல இந்த ஃப்ளட், ஓகி புயல், அந்த சைக்ளோன் எல்லாம் வந்த போது, இப்போ ஃபார் ஈவன் இப்போ இந்த கொரோனா இஷ்யூ கூட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களோ இல்ல ஏதாவது பிரச்சனைகளோ வரும்பொழுது உடனடி ப்ராம்ப்ட் ஆக்ஷன்ஸ்னா என்ன? உடனடி நிவாரண நடவடிக்கைகளை எடுக்கும் அந்த அதிகாரம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரிடம் உள்ளது. ஸோ அந்த மாவட்டத்துல என்ன பிரச்சனை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுனாமி வந்த டைமிங்ல, அது உடனடியா மக்களுக்கு தேவையான நிவாரண நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய பொறுப்பு யாரோடது? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோடது. இயற்கை சீற்றம் எதுவா இருக்கலாம், ஃப்ளட்டா இருக்கலாம், சைக்ளோனா இருக்கலாம், எர்த்குவேக்கா இருக்கலாம், இல்ல திடீர்னு வந்து ஒரு இடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அதுவா இருக்கலாம். இந்த இயற்கை சீற்றங்கள், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்னா என்ன? இயற்கையாகவே ஏதாவது டேமேஜ் ஆகி போய், அதாவது இயற்கையான ஒரு நிகழ்வு, ஆனா அது மிகுந்த அழிவு மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் நேச்சுரல் டிசாஸ்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளட், சைக்ளோன், ஓகே புயல் எல்லாம் வந்தது இல்லையா, ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. அப்புறம் அதே மாதிரி மழை வெள்ளம் எல்லாம் வில்லேஜ்ல பிளேசஸ்ல எல்லாம் கட்டி நின்று அது மக்கள், அதுதான் ஃப்ளட். அண்ட் அதோட ஒரு பெரிய வெர்ஷன் சுனாமி. இந்த மாதிரி எந்த இஷ்யூஸ் வந்தாலும் அதோட உடனடி நிவாரண நடவடிக்கை எடுக்கக்கூடிய பொறுப்பு யாருடையது? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஸோ இந்த 6 பாயிண்ட்டுமே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பொறுப்புகள் பத்தி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, சரி. இனி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஹேஸ் அ மேஜர் ரோல் இன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட். மக்களுடையும் அரசாங்கத்துடையும் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிப்பவர் இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். மக்களுடையும் அரசாங்கத்தினுடையும் வளர்ச்சி திட்டங்களா இருக்கலாம், மக்களுக்கு தேவையான வளர்ச்சி ப்ராஜெக்ட்ஸா இருக்கலாம், எல்லாத்துக்குமே முக்கியமான ரோல் இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மேக்ஸ் ஷுர் தட் த பாலிசிஸ் ஷுட் ரீச் த பீப்புள். அதாவது கொள்கைகள், ஒவ்வொரு கொள்கை இருக்கும் இல்லையா, எல்லாமே அறநெறி வழிப்படி தான் எல்லா கொள்கைகளுமே மக்களை ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த கொள்கைகள் எல்லாம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதமான கொள்கைகள் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு அந்த பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு இந்த ஒரு கொள்கை இருக்கும். ஸோ அந்த கொள்கைகள் எல்லாம் மக்களிடம் சரியாக சென்று சேர்ந்தனவா அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு இருக்கு.
ஓகே, ஸோ இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ரெவென்யூ டிபார்ட்மெண்டோட ஹெட், அதாவது அந்த வருவாய்த்துறையோட முழு தலைவராக இருக்காரு. அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் லா அண்ட் ஆர்டர், நாட்டில் இருக்கக்கூடிய இல்லை டிஸ்ட்ரிக்ட் அந்த மாவட்டத்தினுடைய லா அண்ட் ஆர்டர், சட்டம் மற்றும் ஒழுங்கு வந்து அதோட டீட்டெயில்ஸ் பற்றி அவங்க வந்து போலீஸ் ஃபோர்ஸ் அப்டேட் பண்ணுறதோ, சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட ஆர்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன உத்தரவு போட்டாலும் அதை பின்பற்ற வேண்டும். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் டைம் டு டைம், கரெக்டாக இந்த இடத்துல சட்ட ஒழுங்கு சீரோட தான் அங்கே நடக்குது, இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ஓட்டு எல்லாம் நடந்துச்சுல, ஓட்டிங் எல்லாம் நடக்கும்போது இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி ஏதாவது சீரியஸான மீட்டிங்ஸோ இல்லை இதோ இருக்கும்பொழுது கரெக்டாக தான் ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட்ஸில் பப்ளிக் நிறைய சேரக்கூடிய இடத்துல எல்லாம் சட்ட ஒழுங்குப்படி தான் இருக்கு அப்படின்றது டைம் டு டைம் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட. அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அது மட்டும் இல்லாமல் சூப்பர்வைஸ் பண்ணுறாரு ஒரு சில லோக்கல் பாடிஸ் லைக் டிஸ்ட்ரிக்ட் போர்ட், மாவட்ட வாரியம், வில்லேஜ் பஞ்சாயத், முனிசிபல் கமிட்டிஸ், இதெல்லாம் வந்து அவர் சூப்பர்வைஸ் பண்ணணும், மேற்பார்வை கொள்ள வேண்டும். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் பாயிண்ட், ப்ராம்ப்ட் ஆக்ஷன்ஸ் டியூரிங் நேச்சுரல் டிசாஸ்டர் ஆர் டேக்கன் பை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். உடனடி நிவாரண நடவடிக்கைகள், இயற்கை சீற்றமோ இயற்கை அழிவினாலோ ஏற்படக்கூடிய சேதங்கள் வரும்பொழுது உடனடி மக்களுக்கு தேவையான உடனடி நிவாரண நடவடிக்கைகள் எடுக்கக்கூடியவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஹேஸ் அ மேஜர் ரோல் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட். அந்த மக்களுடைய வளர்ச்சி ப்ளஸ் அரசாங்கத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் வகிக்கக்கூடியவர் இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மேக்ஸ் ஷுர் தட் பாலிசிஸ், அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் எல்லாம் மக்களிடம் கரெக்டாக வந்து சேர்ந்திருக்கா அப்படின்றது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எப்பவுமே he should make sure சரி வச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே தானே? சரி, that's it. These are the responsibilities of district collector. நம்ம பார்ட் ஒன்ல பார்த்தது மட்டும் இல்லாம இவ்வளவு பொறுப்புகளை எடுத்துக்கிறாங்க. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், காவேரி. அப்பா கிட்ட என்ன சொல்றாங்க ஃபைனலி காவேரி? சரிப்பா, நீங்க சொன்ன இந்த எல்லா விஷயங்களும் நான் என் கிளாஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, டீச்சர்ஸ் கிட்ட நான் உங்க மூலமா தெரிஞ்ச இந்த எல்லா விஷயங்களையும் நான் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த லெசன் முடியுது. காவேரி, okay dad, I will share all this in my class and learn more details about our district with my friends and teachers. சரி, கண்டிப்பா நான் ஷேர் நான் உங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்ட இந்த எல்லா விஷயங்களும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் நான் ஷேர் பண்றேன். நம்ம மாவட்டத்தை பத்தி இவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் நீங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, இது கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த லெசன் முடியுது. ஸோ இந்த லெசனோட ஒரு முக்கியமான இது என்ன? அப்பாவும் காவேரியும் டிவி பார்த்துட்டு இருந்த போது டிவியில் நியூஸ் வருது, இந்த மாதிரி ஃப்ளாஷ் நியூஸ் வருது, ஸ்கூல்ஸ் வில் பி ரிமைன் க்ளோஸ்ட் ஏன்னா ஹெவி ரெயின்னால. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இந்த ஆர்டரை போடுறாரு. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தானே அந்த மாவட்டத்தினுடைய கம்ப்ளீட் நிர்வாக பொறுப்பு. ஸோ அவர் தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் யாருன்னு காவேரி கேட்க ஆரம்பிச்சதுல இருந்து ஃபுல் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்தெந்த துறைகள் இருக்கு, அந்த துறைகளை பார்த்துக்கிறதுக்கு யார் இருக்காங்க, இந்த துறைகள் மொத்தமா அந்த நிர்வாகத்தை, ஒரு மாவட்டத்தினுடைய மொத்த நிர்வாக பொறுப்பினுடைய தலைமை அதிகாரி யாரு? மாவட்ட ஆட்சியர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஸோ அவருக்கு வந்து அந்த ஹெல்ப் அண்ட் அசிஸ்டன்ஸ் பண்றதுக்காக தான் துறைகளாக பிரித்து, அது மெடிக்கல், ஹெல்த், சானிடேஷன், அப்புறம் வந்து எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு மக்களோட சேவை செய்யறதுக்காக தனித்தனி துறைகளாக பிரித்து அதுக்கு ஒவ்வொரு டெசிக்னேஷனில் ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸ் வச்சு, அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அந்தந்த துறைகளை பார்க்க வேற வேற ஆட்கள் இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவங்க ரிப்போர்ட் பண்ணி, அண்ட் நம்ம நிறைய அதுக்கு இடையில படித்தோம். ப்ளஸ் இன்னைக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பற்றி படித்தோம், எப்படி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு படித்தோம். எப்படி செலக்ட் பண்ணுறாங்கம்மா? ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணும் மெயின்லி இல்லையா? ஸோ அந்த யூபிஎஸ்சி
தான் ரெக்ரூட் பண்ணுது ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். எப்படி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆகுறாங்க? ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி. அது உங்க புக்ல மென்ஷன் பண்ணல, டீச்சர் புரியறதுக்காக சொல்றேன். அந்த யூபிஎஸ்சி தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஆள் சேர்க்கிறாங்க. ஸோ அதுல இருந்து அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்ல இப்போ பெஸ்ட் அவுட்கமோட வந்திருப்பாங்க இல்லையா, பெஸ்ட் பாஸ் அவுட்கம்ஸோட வந்திருக்கிறவங்கள அதுல இருந்து நியமனம் செய்வாங்க, அப்பாயிண்ட் செய்வாங்க. அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியரா பொறுப்பேற்பது. ஓகே தானே? சரி. ஸோ இதுதான். ஸோ அது போக இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பொறுப்புகள் பத்தி நம்ம படிச்சோம். சரி, இனி glossary மீனிங்ஸ். நேச்சுரல் டிசாஸ்டர்னா என்ன? இயற்கை சீற்றம். அது இனி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? a natural event that results in huge damage. இயற்கையான நிகழ்வு, ஆனா மக்களுக்கு அது மிகுந்த சேதமோ மிகுந்த அழிவோ கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கையான அழிவு, அதுதான் இயற்கை சீற்றம். அது ஃப்ளட்டா இருக்கலாம், சுனாமியா இருக்கலாம், சைக்ளோனா இருக்கலாம், பூகம்ப எர்த்குவேக்கா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஓகே, சரி. பர்சனல்னா என்னன்னா சொன்னேன், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்தந்த துறையை பார்த்துக்க ஒர்க் பண்ணக்கூடிய அந்தந்த துறையில பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், அதான் பர்சனல். அதிகாரிகள் இல்ல, பணியாளர்கள், மக்கள் சேவை புரியக்கூடிய பணியாளர்கள்னு இருந்தது இல்லையா பர்சனல். அதோட மீனிங் இது. பர்சனல்னா PERSONALன்னு நினைச்சிடக்கூடாது. தட் இஸ் டிஃப்ரெண்ட். பர்சனல்னா நமக்கு பர்சனலி, எனக்கு பிடிச்சது, என்னோட அப்படின்னு நம்மளோட விருப்பம் சொல்றது பர்சனல், அது வேற. இதோட ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, PERSONNEL. அதாவது ஒவ்வொரு துறைகள்ல பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், அதுதான் பர்சனல். ஓகே தானே? ஓகே தானே? நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. பர்சனல்னா பணியாளர்கள், ஸ்பெல்லிங் கரெக்டா பார்த்துக்கோங்க. சரி, இனி இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். பேஜ் நம்பர் 105ல இருக்கக்கூடியது ஹோம்ஒர்க். ஓகே, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டேக்ஸ் ஆக்ஷன் டியூரிங் நேச்சுரல் டிசாஸ்டர். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இப்பதான் படிச்சோம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டஸ் நாட் சூப்பர்வைஸ் லோக்கல் பாடிஸ். அப்படியா? ஞாபகப்படுத்தி பாருங்க. சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் டஸ் நாட் மேக் ஷுர் தட் பாலிசி ரீச் த பீப்புள். இதெல்லாம் கரெக்டா வாசிச்சு ட்ரூ ஃபால்ஸான்னு எழுதணும். லாஸ்ட் ஒன், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒர்க்ஸ் அலாங் வித். இது இந்த 4 கொஸ்டினுமே இப்ப படிச்ச ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல அந்த 6 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதுல இருந்து ஃப்ரேம் பண்ணப்பட்ட கொஸ்டின்ஸ். ஸோ அது நீங்க வாசிச்சு புரிஞ்சுக்கிட்டாலே இது ஈஸியா கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் ஷீட் கீழே கொடுத்துருக்காங்க, டீச்சர் பார்த்துக்கோங்க. ரீகேப், இதோட ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்துடலாம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னா யாருமா? இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட். ஒரு மாவட்டத்தினுடைய நிர்வாக தலைமை அதிகாரி தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ராப்பர் அண்ட் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட். ஒரு மாவட்டம் சரியாக, அதே மாதிரி சரியான முறையில கரெக்டா ஸ்மூத்தா கரெக்டா ரன் ஆகுதான்னு சரி பார்க்க வேண்டியது இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட பொறுப்பு. ஓகே, the next point, district administration system is constituted of different department. இப்பதான் அந்த ரீகேப்ல டிபார்ட்மெண்ட் பத்தியே சொல்றாங்க, ஆனா புக்ல பெருசா டிபார்ட்மெண்ட் எழுதல. அதுல உள்ள ஆபீசர்ஸ் பத்தி மட்டும்தான். அதனாலதான் டீச்சர் அங்க ஆபீசரையும் எழுதி எந்த டிபார்ட்மெண்ட்டையும் எழுதியிருக்கு. இங்க ரீகேப்ல அவங்க டிபார்ட்மெண்ட் பத்தி கொடுத்திருக்காங்க, ஆனால் புக்ல நமக்கு ப்ரோஸ்ல லெசன்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த டிபார்ட்மெண்ட் துறை பத்தி பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. அந்த துறையோட ஆபீசர்ஸ் பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்களே ஒழிய துறையை பத்தி சொல்லவே இல்லை, டிபார்ட்மெண்ட்ஸ் பத்தி. அதனாலதான் டீச்சர் டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் டேக்ஸ் கேர் ஆஃப் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் டேக்ஸ் கேர் ஆஃப் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் டேக்ஸ் கேர் ஆஃப் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட், அப்புறம் revenue divisional officer takes care of revenue department, superintendent of police takes care of police department. அப்படின்னு நான் சொல்றதுக்கு ஆன ரீசன் இதுதான். ஏன்னா டிபார்ட்மெண்ட்ஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்ல படிப்போன்னு இருக்கு, பட் புக்ல பெருசா இல்லை, ஆனா ரீகேப்ல பெருசா கொடுத்துருக்காங்க. அதனாலதான் நான் அந்த ஒரு பாயிண்ட, அந்த 2 நோன்னு சொன்ன அந்த அடிஷனல் நோட்ஸை எழுதி எடுத்து படிங்கன்னு சொன்னேன். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி. ஸோ அப்போ டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம்ல, அதாவது மாவட்ட நிர்வாகத்தினுடைய அந்த சட்ட திட்டங்கள்ல
என்னென்ன விதமான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன வகையான துறைகள் இருக்கு இப்போ உங்களுக்கு தெரியும். மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு, எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா காவல்துறை, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்னா மெடிக்கல் மருத்துவத்துறை, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்னா வனத்துறை, எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்னா கல்வித்துறை. ஸோ இந்த எல்லா துறைகளும் இருக்கு. Then next, district collector seeks assistance from the police force to maintain law and order in the district. District collector assistance seek பண்றது போலீஸ் கிட்ட இருந்து. ஏன்னா போலீஸ் தான் அந்த சட்ட ஒழுங்க பாதுகாக்கக்கூடியவங்க இல்லையா? சரி, அப்போ அசிஸ்டன்ஸ் வந்து சீக் அவுட் பண்றது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். தென் ப்ராம்ப்ட் ஆக்ஷன்ஸ் டியூரிங் நேச்சுரல் டிசாஸ்டர். இப்போ நம்ம படிச்ச உடனடி நிவாரண நடவடிக்கைகள். ஒரு இயற்கை சீற்றம் ஏற்படும் பொழுது இல்லைன்னா ஒரு இயற்கை அழிவு ஏற்படும் பொழுது மக்களுக்கு தேவையான உடனடி நிவாரண பணிகளை அல்லது நடவடிக்கைகளை ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு எடுத்துக்கொள்ளலாம். அவரோட பொறுப்பு தான் அது எடுத்துக்க வேண்டியது. ஓகே, அவ்வளவுதான். That's it. Yes, we are going to evaluation part and the rest of the all parts. I mean, choose the correct answer, true or false. இது ரெண்டுமே உங்களுக்கு homework. இது உங்களுக்கு homework. எழுதிக்கோங்க. Dash administrative head of the district. யாரு? Who is the administrative head? உங்களுக்கு தெரியும், ஆப்ஷனும் அங்க இருக்கு. Dash are responsible for government hospital. Government hospitals யார் வந்து பாக்குறாங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்க யாரு பாக்குறாங்கம்மா? யாரு? ஹெல்த் ஆஃபீஸர்ஸ் தான், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இல்ல. இங்க பிரிண்டிங் மிஸ்டேக். ஸோ அதை வெட்டி ஹெல்த்னு போட்டு எழுதுங்க. நான் ஆன்சரும் சொல்லிட்டேன். சரியா? அது ஃபாரஸ்ட் ஆஃபீஸரே கிடையாது. இந்த ஆப்ஷன் வந்து தப்பா கொடுத்துருக்கு. அது வந்து பார்த்துக்கோங்க. ஹெல்த் ஆஃபீஸர் தான். சரியா? சரி. டேஷ் இஸ் மெயின்டைன்ட் பை த போலீஸ் டிபார்ட்மெண்ட். யாரு? என்ன மெயின்டைன் பண்றாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்? உங்களுக்கு தெரியும், அந்த ஆப்ஷன் பார்த்தே எழுதிருவீங்க. டேஷ் என்ஷூர்ஸ் த ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் இன் டிஸ்ட்ரிக்ட். ஒரு டிஸ்ட்ரிக்டோட ப்ராப்பர் எஜுகேஷனல் ஃபங்க்ஷனிங் யார் பார்த்துப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். டேஷ் அட்வைசஸ் ஆன் சானிடேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட். சானிடேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் யார் வந்து பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நான் சொல்லியிருந்தேன் இந்த பாயிண்ட், ஆனால் பெருசாக நம்ம புக்கில் இல்லை. ஆனால் இது ஞாபகப்படுத்தி பாருங்க. ஃபாரஸ்ட் வருமா, ரெவன்யூ வருமா, ஹெல்த் வருமானு ஞாபகப்படுத்தி பாருங்க. அது நீங்கள் யோசிச்சு பார்த்தாலே கரெக்டாக எழுத முடியும். சரி. எனி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் த்ரூ எக்ஸாம்ஸ் கண்டக்டட் பை யூபிஎஸ்சி. கரெக்டா தப்பா? இப்பதான் படிச்சோம், ஞாபகப்படுத்தி பாருங்க. டீச்சர் கிவ்ஸ் ஆர்டர் டு மேக் ஷூர் டிஃப்ரெண்ட் பாலிசிஸ். டீச்சர் கிவ்ஸ் ஆர்டரா? சரி, ஓகே. இது பாருங்க, இதுல எது ட்ரூ ஃபால்ஸ்? சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர்ஸ் டேக்ஸ் கேர் ஆஃப் த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். இது கரெக்டா? ட்ரூவா ஃபால்ஸா? போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ட்ரூ ஆர் ஃபால்ஸா? ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் டேக்ஸ் கேர் ஆஃப் த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டோம். ஆன்சர் த ஃபாலோயிங்கில் பேஜ் 107 அண்ட் ஃபோர்த் கொஸ்டினும் பார்த்துட்டோம், ஃபிஃப்த் கொஸ்டினும் பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2 கொஸ்டின். ஹவ் ஆர் த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் செலக்டட்? நேம் எனி 3 டிபார்ட்மெண்ட்ஸ். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எப்படிமா செலக்ட் பண்ணுறோம்? எப்படி செலக்ட் பண்ணுறோம்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணும் இல்லையா? முதல்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகணும்னா ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணும். ஸோ ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆவாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர் ரெக்ரூட்டட் பை யாரு? யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி, யூபிஎஸ்சி எக்ஸாமோட ஐஏஎஸ் தேர்வு எழுதி தான் தேர்ச்சி பெற்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகுறாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர் ரெக்ரூட்டட் பை யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதோட ஐஏஎஸ் தேர்வு எழுதணும். ஓகே, யூபிஎஸ்சியோட ஐஏஎஸ் தேர்வு எழுதணும். தீஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் ஆஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் ஆகணும்னா அதே ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுவாங்க. ஓகே, இந்தியன் போலீஸ் சர்வீஸ். ஓகே, தட்ஸ் இட். நேம் எனி 3 டிபார்ட்மெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் எழுதலாம். மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட். நான் இது 3 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எழுதலாம். Or வந்து you can write forest department. Then you can write what is that? Any department. நம்ம நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்துட்டோம். ஹெல்த் பார்த்துட்டோம், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டோம், போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். இதில் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதில் 3
பேர் மட்டும் எழுதுங்க. ஓகே தானே? ஸோ நல்ல மாதிரி படிச்சு புரிஞ்சு எழுதுங்க. இந்த போர்ஷன் கிளியரா புரியலைன்னா இந்த லெசன் புரியவே புரியாது. மெயின்லி பார்ட் 1 வீடியோ புரியலைன்னா பார்ட் 2 வீடியோ புரியவே புரியாது. ஓகே, சாரிம்மா, நான் பேஜ் நம்பர் வந்து மாத்தல. 102 அப்படியே கொடுத்துருக்கேன். லாஸ்ட் கிளாஸ் கொடுத்துருந்தது. அதில் 105, 106 இது ரெண்டுமே யூ ஹாவ் டு கம்ப்ளீட் அந்த 105ல இருக்கக்கூடிய ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், 106ல இருக்கக்கூடிய இவாலுவேஷன் பார்ட். இது ரெண்டுமே நீங்கள் கம்ப்ளீட் ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே கம்ப்ளீட் பண்ணால் போதும். எக்ஸ்ட்ரா நோட்ஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன் போன கிளாஸில் அண்ட் இந்த கிளாஸில் கொடுத்துருந்த கொஷின் ஆன்சர்ஸ். இது ரெண்டுமே நீங்கள் உங்களோட நோட் புக்கில் நல்ல மாதிரி எழுதி படிக்கணும். நோட் புக்கில் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸோட நேம். இன்னைக்கு நம்ம படித்த கொஷின் ஆன்சரில் யூபிஎஸ்இ எல்லாம் எழுதும்போது கேபிட்டல் யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இதெல்லாம் எழுதும்போது கேபிட்டல் லெட்டரில் கரெக்டாக தெளிவாக டீச்சர் எப்படி அந்த கொஷின் வந்து எழுதியிருக்க டைப் பண்ணி கொடுத்துருக்கோ த சேம் வே நீங்களும் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதணும். ஓகே, அண்ட் நல்ல மாதிரி படிச்சுக்கோங்க. எக்ஸாம் 22 ஏப்ரல். நெக்ஸ்ட் தேர்ஸ்டே உங்களுக்கு மேக்ஸிமம் ரிவிஷன் கிளாஸ். ஏன்னா முடிச்சுட்டோம் இந்த லெசனில். அந்த இவாலுவேஷன் பார்ட்டும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி, இவாலுவேஷன் பார்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி எடுக்க வேண்டியதுனால ரிவிஷன் வீடியோ கொஞ்சம் லெங்க்த்தியாக ஒரு 30-40 மினிட்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துட்டு எக்ஸாம் நல்ல மாதிரி எழுதுங்க. ஓகே, இந்த தடவை இந்த நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இவாலுவேஷன் பார்ட்லேருந்து 1 மார்க் வரும். ஸோ புரிஞ்சு படிங்க. That's it for today's class. உங்களோட homework sheets, நீங்கள் எந்த homework பண்ணணும் அந்த மாதிரி எல்லாமே மேலே கீழே ஃபோட்டோஸ் போட்டிருப்பாங்க உங்கள் டீச்சர். அதை பார்த்து கிளியராக ஃபோட்டோஸை பார்த்துட்டு உங்களோட ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே, இன்னைக்கு 2 கொஷின் ஆன்சர்ஸ் வேர் டிஸ்கஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட். அந்த 2 கொஷின் ஆன்சரையும் நல்ல மாதிரி படிச்சு எழுதுங்க. போன கிளாஸில் கொடுத்துருந்த அந்த அடிஷ்னல் நோட் 2 நோன்னு சொல்லி நான் ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தேன். அந்த 5 பாயிண்ட்ஸும் நல்ல மாதிரி உங்கள் நோட் புக்கில் எழுதி எடுத்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். அது நல்ல மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். Take care of yourself, and I hope at least you would have understood, like most of the students would have understood some percentage. அப்போதான் உங்களுக்கு இது படிக்க முடியும். இதெல்லாம் நிறைய வந்து மனப்பாடம் பண்ணி படிக்க முடியாது. மனசிலாக்கி படிச்சதுக்கு அப்புறம் நீங்க மனப்பாடம் பண்ணா ஈஸியா இருக்கும். மனசிலாக்காமலே சும்மா இந்த 5 கொஸ்டின் தானே நான் கொட்டி தலையை கொட்டியே படிச்சுக்கிறேன் அப்படின்னா முடியாது, கஷ்டம். அதனால கொஞ்சம் இந்த வீடியோ டைம் எடுத்து, நான் எவ்வளோ டைம் எடுத்து பொறுமையாக இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி செஞ்சுருக்கேன், அதே மாதிரி நீங்களும் பொறுமையாக உட்காந்து இதை கவனிச்சு பாருங்க. ஒரு 1-2 டைம்ஸ் இந்த வீடியோவை பாருங்க. 3-4 டைம்ஸ் பார்த்தா நல்லா புரியும். ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த வீடியோஸை எடுத்து பார்த்து எக்ஸாம் 22 ஏப்ரல் இப்போவே நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எனக்கு தெரியல அதனால நான் படிக்கல அப்படி எல்லாம் சொல்லவே கூடாது. உட்கார்ந்து எல்லாரும் எக்ஸாம் படிச்சு எழுதணும். That's it for today's class. and evaluation part 2 ரிவிஷனும் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களோட தேர்ஸ்டே கிளாஸ்ல கொடுக்குறேன். அண்ட் அது முடிச்சு வரக்கூடிய தேர்ஸ்டேல உங்களுக்கு எக்ஸாம் ப்ராப்பரா இப்பவே இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. எல்லா கொஸ்டின் ஆன்சரும் இருக்கு. ஜஸ்ட் 5 கொஸ்டின் ஆன்சர் தான். இனி இவாலுவேஷன் உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சது எல்லாம், தெரியாதது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பார்த்துட்டு do it. Okay dana? Okay dana? Everyone should write the exam properly. That's it for today's class, students. Thank you so much, and be safe. Be very safe at home. Don't go outside too much. Take care of yourself. Take care of your family well, and that's it. Yeah, I'm completing my term 2 segment. Just one revision class, one more class to go. That's it. And take care of yourself very well. Be happy and have a great day. Thank you.